قال الله تعالى جل جلاله وعما نواله أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كانوا قليلا من الليل ما يهجعون وبالأسحار هم يستغفرون صدق الله العظيم. وقال سيد الأنبياء ورسول الكرام سيدنا صلى الله عليه وسلم عليكم بقيام الليل فإنه ذهب الصالحين قبلكم أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கு மாத்திரமே உண்டாகட்டுமாக. அந்த அல்லாஹ்வினுடைய கருணையும் அன்பும் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் நற்பாக்கியங்கள் நிறைந்த அருமை சஹாபாக்கள், தாபீன்கள், தபாஉ தாபீன்கள், சுஹதாக்கள், சித்தீகீன்கள், இறைநேசர்கள், பாக்கியம் நிறைந்த ஜும்மாவுடைய நாளில் சமூகம் தொடர்பக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வினுடைய கருணையும் அன்பும் என்றென்றும் நீங்காமல் நம்மிடத்திலே வந்து சேரட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய அளப்பெரும் அருளால் கிருபையால் இன்ஷா அல்லாஹ் இன்னமும் சில தினங்களில் பாக்கியம் நிறைந்த அருள் இறங்கக்கூடிய பருவ காலமாக இருக்கக்கூடிய ரமலான் மாதத்தை நாம் அடைய இருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஒரு ரமலான் அல்ல, இன்னமும் பல ரமலானை, லைலத்துல் கத்ரை அடையக்கூடிய பாக்கியத்தை நமக்கெல்லாம் தருவானாக. ஆமீன். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லிம்களுக்கும் முஃமின்களுக்கும் அவர்களினுடைய நாவு அடிக்கடி முணுமுணுக்கக்கூடிய ஒரு செய்தி இருக்கிறது. எல்லா மக்களும் துஆ செய்கிறார்கள், கையேந்தி அல்லாஹ்விடத்தில் தங்களுடைய தேவைகளை எல்லாம் கேட்கிறார்கள். ஆனாலும் கூட எல்லோருக்குமான ஒரு புலம்பல், நம்முடைய துஆ ஏன் கபூல் ஆகுவதில்லை? நான் ஒரு ஆண்டு காலமாக அல்லாஹ்விடத்தில் என் தேவையை கேட்கிறேன், ஒரு மாத காலமாக கேட்கிறேன், நல்ல இரவுகளில் கேட்கிறேன், நல்ல நாட்களில் நான் இறைவனிடத்தில் வேண்டுகிறேன். ஆனால் என்னுடைய துஆ ஏன் ஒப்புக்கொள்ளப்படவில்லை என்கின்ற புலம்பல் உலகம் முழுக்க இருந்து எல்லா இஸ்லாமிய வீடுகளிலும் பள்ளிவாசலிலும் இருந்து இந்த புலம்பல் வருகிறது. ஏன், எதற்கு என்பதை பார்ப்பதற்கு முன்னால் ஒரு பக்கம் நாம் பார்க்கிறோம், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மை எல்லாம் படைத்த ரப்புல் ஆலமீன், நம்முடைய நன்மை தீமை எல்லாம் அவனுக்கு தெரியும். நம்மை அடக்கி ஆளக்கூடிய அதிகாரம் அல்லாஹுக்கு மாத்திரமே இருக்கிறது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நமக்கு எது தர வேண்டும், தரக்கூடாது, தராமல் தடுத்து வைத்துக் கொண்டு மறுமையில் எவைகளையெல்லாம் இவனுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுக்கு மட்டும் அந்த அதிகாரம் இருக்கிறது என்பதை நாம் துவக்கமாக விளங்கிக் கொள்கிறோம். மறுபக்கம் பார்க்கிறோம், நம்முடைய துஆக்கள் ஏன் கபூல் செய்யப்படுவதில்லை என்றால், இறைவனோடு இருக்கக்கூடிய நமக்கும் இறைவனுக்குமான தொடர்பு, நமக்கும் இறைவனுக்குமான இருக்கக்கூடிய அந்த இணைப்பு எல்லா காலத்திலேயும் நிரந்தரமாக அது இருக்க வேண்டும். அது இல்லாத போதுதான் அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா நாம் கேட்கக்கூடிய கையேந்தக்கூடிய பிரார்த்தனையை சில நேரங்களில் தர மறுக்கிறான். இல்லை, இவனுக்கு சில நேரங்களில் மறுமையில் இதை தரலாம் என்று அல்லாஹ் தடுத்து வைத்துக் கொள்கிறான். தேவைகள் வருகிற போது மாத்திரம் கேட்கக்கூடாது. அதே போல
முசீபத்துகள் நம்மை சூழ்ந்திருக்கிற போது கேட்பதல்ல. அதே போல ஆபத்துகள், பெரும் பெரும் ஆபத்துகள் வருகிற போது இறைவனை பிடித்து உழுக்குதல் இதுவல்ல. குடும்ப கஷ்டம் வருகிற போது அல்லாஹ்ட்ட நிறைய அழுதழுது கேட்பது, வியாபாரங்களில் நஷ்டம் வருகிற போது கேட்பது, நோய் நொடி வந்துவிட்டால் அதற்கு மட்டும் அல்லாஹ்விடத்திலே கேட்பது, மற்ற காலங்களில் அல்லாஹ்வை கண்டுகொள்ளாமல் இருப்பதல். இந்த சீசனுக்கு தகுந்தாற் போல் நாம் கேட்கக்கூடிய இந்த பிரார்த்தனையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்வதில்லை. மாறாக இறைவனோடு கூடிய நிரந்தர தொடர்பை அல்லாஹ் விரும்புகிறான். அப்படி என்றென்றும் காலமெல்லாம் இறைவனோடு எல்லா நேரத்திலும் எல்லா காலத்திலும் அவனோடு தொடர்பில் இருந்தால் நிச்சயம் நம்முடைய துஆவிற்கு எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் பதில் தருகிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரோல் ரூம், அதில் இருந்து தகவல் தொழில் தொடர்பு போக வேண்டும், வர வேண்டும். ஒரு விமானம் சரியாக பறக்க வேண்டுமானால் அது டேக் ஆஃப் ஆகிற போதும், இறங்குகிற போதும், ஏறுகிற போதும், லேண்டிங் ஆகிற போதும் இந்த கம்யூனிகேஷன் என்கின்ற தொடர்பு சரியாக இருந்தால் அந்த விமானம் சரியான பாதையில் பயணிக்கும், சரியாக தரையிறங்கும். எப்போது கண்ட்ரோல் ரூமில் இருக்கக்கூடிய அந்த தொடர்பு துண்டிக்கப்படுகிறதோ, பலவீனமாகிறதோ, விமானம் பேர ஆபத்தில் அது சிக்கிக் கொண்டது என்று அர்த்தம் என்பது போலத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் மீதான நமக்குமான தொடர்பு எல்லா காலத்திலையும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஏதாவது சந்தர்ப்பம் வருகிற போது, ஆபத்துகள் வருகிற போது, நோய் நொடிகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் வருகிற போது மாத்திரம் இறைவனை பிடித்து உலுக்கினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனால்தான் நம்முடைய எல்லா துஆக்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிலுவையில் வைத்திருக்கிறான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, இறைவன் நம்முடைய எல்லா துஆக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமா? அப்படியானால் அவன் தரக்கூடிய ஆயுதங்களில், கருவிகளில் மிகப்பெரிய கருவி இந்த வரக்கூடிய இந்த ரமலான் என்கின்ற இந்த பெரும் கருவியை அல்லாஹ் நமக்கு தர இருக்கிறார். இந்த ரமலானுடைய மாதத்தில் குறிப்பாக இரவு தொழுகை, இரவு நேரத்தில் வணக்கம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அருமை சஹாபாக்கள் அல்லாஹ்வை எந்தெந்த வகையில் நாங்கள் நெருங்கலாம் என்று கேட்டபோது பல கட்டங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்வைத்தது, இரவு வணக்கத்தை நீங்கள் கையில் எடுக்க வேண்டும். எல்லா உலகமும் தூங்குகிற போது நீங்கள் மட்டும் எழுந்து நின்று தக்பீர் கட்டி அல்லாஹ்வை அழைக்கிற போது அந்த அழைப்பை அல்லாஹ் விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதங்களில் அதற்கான வாய்ப்புகள் நிறைய நமக்கு கிடைக்கும். மற்ற மாதங்களில் வேண்டுமானால் தஹஜ்ஜத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இரவு தொழுகையை நாம் விட்டுவிடலாம். ஆனால் ரமலானில் அவ்வளவு சுலபமாக அந்த நேரத்தை நாம் கடந்து விட்டு போய்விட முடியாது. காரணம் என்னவென்றால், ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த நேரத்தில் ஒரு விதமான விழிப்பு நிலை மனிதனுக்கு ஏற்படும். வீடுகளில் சகரு உணவு தயார் செய்வதற்காக வேண்டி பெண்கள் ஒரு அண்டா குண்டாக ஊட்டுகிற போது, அந்த நேரத்தில் லைட்டுகளை போடுகிற போது ஒரு விழிப்பு நிலை நிச்சயம் மனிதனுக்கு ஏற்படும். அந்த நேரத்தில் எழுந்து நீங்கள் இறைவனை வணங்கக்கூடிய வணக்கம் எல்லா துஆக்களும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய மிகப்பெரிய கருவியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானில் இந்த இரவு தொழுகையை அல்லாஹ் வைத்திருக்கிறான். துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இடங்கள் என்று நீங்கள் மார்க்கத்தில் பட்டியலிட்டால் சுமார் 30க்கும் மேற்பட்ட இடங்கள் பட்டியலிடப்படுகிறது. அரபாவினுடைய அந்த இடத்தில் நின்று துஆ செய்தால் அந்த துஆ அல்லாஹ் ஒப்புக்கொள்கிறான். முஸ்தலிஃபாவில் ஒப்புக்கொள்கிறான். ஜம்சம் தண்ணீர் குடிக்கிற போது துஆ ஒப்புக்கொள்ளப்படுகிறது. ஜமராத்தில் கல்லெறியப்படுகிற போது ஒப்புக்கொள்ளப்படுகிறது. பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடையில் துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஒரு ஜும்மாவுடைய நாளில் அஸ்ர் தொழுகைக்கு பின்னால் ஒப்புக்கொள்ளப்படுகிறது. 2 குத்பாவிற்கு மத்தியிலே கேட்கப்படக்கூடிய துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்று மிகப்பெரிய பட்டியல் வருகிற போது, குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதத்தில் பிறை பார்த்தவுடன் துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. சஹருடைய நேரத்தில் ஒப்புக்கொள்ளப்படுகிறது. இஃப்தாருடைய நேரத்தில் ஒப்புக்கொள்ளப்படுகிறது. இரவில் பிந்திய பகுதியில் 10 நாட்களில் ஒப்புக்கொள்ளப்படுகிறது. லைலத்துல் கத்ர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நாளில் குறிப்பாக என்றெல்லாம் இந்த ரமலான் மாதத்தில்
பரிசாக வழங்கி இருக்கிறார். எனவே நாம் அதை மிக மிக கனிமத்தாக அமானிதமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனில் தனக்கு உகந்த அடியார்களினுடைய அடையாளம் எது தெரியுமா என்று கேட்டு ஒரு 2 அடையாளங்களை அல்லாஹ் முன்வைக்கிறான். கானூ கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன், அவர்கள் யார் என்றால் அல்லாஹ்வுக்கு நெருக்கமான அடியார்கள், இரவில் கம்மியாக தூங்குவார்கள். அபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன், சஹர் நேரத்தில் எழுந்து அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பார்கள். இந்த 2 அடையாளம் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்களினுடைய அடையாளம். அபில் அஸ்ஹாரி, சஹர் என்பதின் பன்மை அஸ்ஹார். சஹர் நேரம் என்று வைத்தாலும் நள்ளிரவு நடுநிசி என்று வைத்தாலும் எல்லாம் ஒரே அர்த்தம் தான். ஆக மொத்தத்தில் கம்மியாக தூங்குபவர்கள் அல்லாஹ்விற்கு நெருக்கமானவர்கள். அதே போல சஹருடைய நேரத்தில் எழுந்து பாவ மன்னிப்பு கேட்பவர்கள் அல்லாஹ்விற்கு உகந்தவர்கள் என்று எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் பறைசாற்றுகிறான். என்று வருகிற போது ஹதீஸ்களுக்குள் நாம் புகுந்து பார்க்கிறோம். ஹதீஸ்களினுடைய வார்த்தையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அருமை சஹாபாக்கள் கேட்கிறார்கள், நன்மைகளில் நாங்கள் முன்னெடுக்கக்கூடிய விஷயத்தில் எது சால சிறந்தது என்று கேட்டபோது, அலைக்கும் பில் கியாமில் லைல், நீங்கள் இரவு தொழுகையை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த இரவு தொழுகை என்பது சாதாரண நேரம் அல்ல. பாவிகளால் எழுந்து அந்த நேரத்தில் தொழுக முடியாது. நல்லடியார்கள் மட்டும்தான் அந்த நேரங்களில் அந்த பொழுதுகளில் அவர்கள் தொழுகக்கூடிய பாக்கியத்தை பெறுகிறார்கள். எனவே அலைக்கும் பி கியாமில் லைல், நடுநிசையில் எழுந்து நீங்கள் தொழுவதை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த எல்லா நபிமார்களும் நல்லடியார்களும் அந்த நேரத்தில் பயன்படுத்தி இருக்கிறார்கள். உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் எல்லாமே தொழுகையினுடைய அமைப்புகள் மாறி இருக்கலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் தொழுகை வேற மாதிரியாக இருந்திருக்கலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் தொழுகை வேறு மாதிரி, ஈசாவினுடைய தொழுகை வேறு, மூசாவினுடைய தொழுகை வேறு. ஆனால் எல்லா தொழுகையும் வேறாக இருந்தாலும் நடு இரவில் எழுந்து தொழக்கூடிய இந்த அமல் மட்டும் எல்லா மக்களும் பரம்பரையாக தொழுது கொண்டு வந்திருக்கிறார்கள். எனவே உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சாலிஹீன்களினுடைய பழக்க வழக்கத்தில் ஒன்றுதான் இந்த கியாமுல் லைல், இரவு தொழுகை, இரவு வணக்கம். இதை சரியாக நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பாக்கியத்துக்குரியவர்களாக மாறுவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, இந்த இரவு தொழுகை தொழுதால் என்னவெல்லாம் கிடைக்கும் என்று ஒரு பட்டியல் சொல்கிறார்கள். குர்பத்துன் இலல்லாஹ், அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்கும். மக்ஃபரத்துன் லிஸ்ஸய்யிஆத்தி, உங்களுடைய எல்லா பாவங்களையும் குற்றங்களையும் அழித்து ஒழித்துவிடும். மன்ஹாத்துல் இஸ்ம், வரக்கூடிய பெரும்பெரும் பாவங்களுக்கு பெரிய தடுப்பாக அது அமைந்து கொள்ளும். அதே போல மத்ரகத்துன் லித்தாஇ அனில் ஜஸதி, உடல் சார்ந்த நோய்கள் அத்தனைக்குமான நிவாரணம் இந்த இரவு தொழுகை. வெறுமனவே ஆன்மீகம் அடிப்படையில் மாத்திரம் அல்ல தஹஜ்ஜத் என்பது, ஆன்மீக அடிப்படையில் தாண்டி மருத்துவம் இதற்குள்ளே இருக்கிறது. நிறைய வருஷம் வாழ வேண்டும், உடல் ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்று நினைக்கிறீர்களா, தஹஜ்ஜத் தொழுகையை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அருமை மகனார் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழமையாக இரவு வணக்கம் செய்யக்கூடியவர்கள். சில காலங்கள் அவர்கள் இரவு வணக்கத்தை விட்டுவிட்ட போது பெருமானார் தனக்கே உரித்தான பாணியில் கண்டிப்போடு லேசான நளினத்தோடு இந்த வார்த்தை சொன்னார்கள், நிஅம்மர் ரஜுலு அப்துல்லா, அப்துல்லா நல்லவர் தான். எப்போது நல்லவர்? வலவுக்கான யுஸல்லி மினல் லைல், இரவு தொழுகையை மட்டும் அவர் கொஞ்சம் கடைபிடித்து விட்டால் அப்துல்லா நல்லவர் தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே நல்லவர்கள் என்கின்ற ஒரு கேட்டகரிக்குள் நீங்கள் வர வேண்டுமானால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் வைத்திருக்கிற இரவு தொழுகை தான். அதை விடுத்து ஒரு பெரிய அமல் வேறு எதுவும் இல்லை. இந்த உலகத்தில் 5 கால தொழுகை நாம் தொழுகிறோம், ஐவேளை தொழுகை. இதுவெல்லாம் கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் முதலில் இந்த பூமியின் கதவை வந்து தட்டிய ஒரே தொழுகை தஹஜ்ஜத் என்கின்ற இரவு தொழுகை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமை
சஹாபாக்களிடத்தில் ஒரு மாளிகையை பற்றி பிரஸ்தாபித்து பேசினார்கள். பிரஸ்தாபித்து அந்த மாளிகை அப்படி இப்படி யுரா லாஹிருஹா மின் பாத்தினிஹா மின் பாத்தினுஹா மின் லாஹிரிஹா, அந்த மாளிகை சொர்க்கத்திற்கென்று ஒரு மாளிகை இருக்கிறது, பிரம்மாண்டமான மாளிகை, கண்ணாடியால் செய்யப்பட்ட மாளிகை, வெளியில இருந்து உள்ளுக்குள்ளேயும் பார்க்கலாம், உள்ளே இருந்து வெளியேயும் பார்க்கலாம். இப்பேற்பட்ட பெரிய மாளிகையை சோனத்தில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். இன்ன ஃபில் ஜன்னத்தி குரஃபா. அருமை சஹாபாக்கள் கேட்டார்கள், லிமன் ஹாதிஹில் குரஃபா யா ரசூலுல்லாஹ், இந்த பெரும் மாளிகைக்கு சொந்தக்காரர்கள் யார் என்று கேட்டபோது 3 பேர்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லிமன் அதாப அக்ல், லிமன் அதாபல் கலாம், நல்லதை மட்டும் துனியாவில் பேசுகிறார், இவருக்கு மட்டும் அந்த சொந்தம் கிடைக்கும். தேவையில்லாத பேச்சு பேச மாட்டார். நல்லதை மாத்திரம் யார் பேசுகிறாரோ அவருக்கு மாத்திரம் இந்த மாளிகை அல்லாஹ் வைத்திருக்கிறார். பசித்தவருக்கு உணவு கொடுத்திருப்பார் இந்த உலகத்தில், அவருக்கு மாத்திரம் அந்த மாளிகை சொந்தம். அதே போல வசல்லா பில் லைலி வன்னாசு நியாமுன், மக்கள் எல்லாம் தூங்குகிற போது இவர் மட்டும் இரவில் எழுந்து வணங்கினாரே, இரவு தொழுகை புரிந்தாரே, இவருக்கு மாத்திரம், இந்த 3 நபர்களுக்கு மட்டும் அந்த சொர்க்கம் சொந்தமானது, வேற யாருக்கும் இப்பேற்பட்ட சொர்க்க மாளிகை கிடைக்காது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்நாளில் இந்த தொழுகையை நாம் தொழுதோம், கொஞ்சமாவது பயன்படுத்தினோம் என்று சொல்வதற்கு தான் ரமலான் இதை வந்து கொண்டிருக்கிறது. இந்த சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்குதல் என்று ஒரு சொல்லுவார், ஒரு வார்த்தை. நாம கொஞ்ச நேரம் இரவில் பிற்பகுதி, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை சஹாபாக்கள் இரவு முழுக்க தொழுதார்கள். நாம அவ்வளவு தொழுக தேவையில்லை, ஆசைப்படலாம், தொழுக முடியாது. ஆனால் இறைவனுடைய பிந்திய பகுதியில் கொஞ்ச நேரம் நீங்கள் தொழுகிற போது சில சிந்தனைகளை விட்டறிந்தால் நிறைய காசு பணம் வருவது போல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் தொழுகிறீர்கள், நிறைய சன்மானத்தை வழங்குவதற்கு அல்லாஹ் காத்திருக்கிறார். பெருமானாரிடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து இந்த வார்த்தை கேட்டார்கள், சொன்னார்கள், ஹதீஸே குதுசி என்று அதற்கு பெயர். நாயகமே, யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஹபிப் மன் ஷிஅத, நீங்கள் இந்த உலகத்தில் நிறைய பேரை விருப்பப்படுகிறீர்கள், பிரியப்படுகிறீர்கள், ஃபஇன்னக முஃபாரிகு, அவர்கள் உங்களை விட்டு இன்ஷா அல்லாஹ் போய்விடுவார்கள். ஐஷி மன் ஷிஅத, நீங்கள் சில இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று நாடுகிறீர்கள், ஃபஇன்னக மையித்துன், ஒரு காலத்தில் நீங்கள் வஃபாத்தாகி விடுவீர்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் சொன்னதாக இந்த வார்த்தையை கொண்டு வந்து சொல்லி, அந்த வார்த்தையினுடைய தொடரிலேயே இந்த வார்த்தை வருகிறது. இந்த உலகத்தில் ஆன்மீகம் உலக வாழ்க்கை என்று 2ஆக பிரித்தாலும் ஆன்மீகத்திலேயே சிறந்தது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த வார்த்தையினுடைய தொடரில் வாழம். இந்த உலகத்தில் மனிதர்களில் சிறந்த மனிதர்கள் யார் என்றால் அன்ன ஷரபல் முஃமின, முஃமின்களில் சிறந்தவர்கள் கியாமுல் லைல், கியாமுல் லைல் என்கின்ற இரவு வணக்கத்தை தொழுதவர் சிறந்தவர். அல்லாமா சிர்ரி சித்திகி ரஹிமஹுல்லாஹ் ஒரே வார்த்தை சொன்னார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவிகளை அந்த நேரத்தில் எழுந்து நிற்க வைக்க மாட்டான். பாவிகளுக்கு அந்த பாக்கியம் கிடைக்காது, நல்லடியார்களுக்கு மட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நேரத்தில் விழிப்பை தந்து எழக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் அல்லாஹ் வழங்குகிறான் என்று சொல்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சஹாபாக்கள் சில பேர்கள் தஹஜ்ஜத் தொழுகாமல், ஃபர்ல் அல்ல, தஹஜ்ஜத் தொழுகாமல் தூங்கியவர்களை பார்த்து இந்த வார்த்தை சொன்னார்கள், ذاك رجل بال الشيطان في اذنيه, என்ன அவருடைய காதில் ஷைத்தான் என்ன சிறுநீர் கழிக்கிறானா அப்படின்னு கேட்டாங்க. அவருடைய 2 காதில் ஷைத்தான் என்ன சிறுநீர் கழிக்கிறானா என்று கண்டிப்பான வார்த்தையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தஹஜ்ஜத் தொழுது கொண்டே வந்தவர், கொஞ்ச நாட்களாக அவர் தொழுகவில்லை, கண்டிப்போடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஷைத்தான் சிறுநீர் கழிக்கக்கூடிய இடமாக உங்களுடைய காதுகளை நீங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டாம், ஃபி உதுனைஹி பால ஷைத்தான், ஷைத்தான் சிறுநீர் கழிக்கிறான் என்று சொல்கிறார்களே, அப்பேற்பட்ட மிகப்பெரிய ஞானங்களை, மிகப்பெரிய நன்மைகளை, தவாபுகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரே அமல் இந்த தஹஜ்ஜுடைய தொழுகை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நஃபிலான வணக்கங்களை வைத்துதான் தன்
தன்னுடைய அடியார்களை தன் பக்கம் நெருக்கி வைக்கிறார். ஏன்னா ஃபர்லான தொழுகை தொழுகுதல் என்பது ஃபர்லான நோன்பு, ஃபர்லான ஜக்காத்து, ஃபர்லான ஹஜ்ஜு இவைகளை எல்லாம் மனிதர் செய்கிறார்கள். ஆனால் இந்த செய்யக்கூடிய இந்த செயல்பாடுகளில் ரெண்டு விஷயம் உள்ளுக்குள்ளே இருக்கும். ஒன்று, சொர்க்கத்திற்கு ஆசைப்பட்டு செய்வார்கள், தொழுதால் சொர்க்கம் கிடைக்கும். இல்லை என்றால் நரகத்திற்கு பயந்து செய்வார்கள், தொழுகலைன்னா எல்லாம் நரகத்தில் போட்டுருவான் என்று இந்த பயம் இருக்கும். ஆனால் உபரியான வணக்கங்கள்ல இந்த கெடு கிடையாது, இந்த எல்லை கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபர்லை தாண்டி சில அமல்களை உபரிகளை செய்கிற போதுதான் தன்வசம் அவர்களை எடுத்து வைக்கிறார். ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தை, எல்லா பிரபலமான ஹதீஸுகளிலையும் இந்த வார்த்தை பதிவு செய்யப்படுகிறது. யதகர்ரபுல் அப்து இலைய பின் நவாஃபில், நஃபிலான உபரியான வணக்கங்களை என் மீது செய்ய செய்ய அந்த அடியார் எனக்கு நெருக்கமாக ஆகிறார். உலக புகழ் பெற்ற இந்த வார்த்தை இது. ஒரு அடியார் நஃபிலான வணக்கங்கள் செய்ய செய்ய என் பக்கம் நெருங்கி கொண்டே வருவார். ஒரு கட்டம் வரும், எவ்வளவு தூரம் நெருங்கி விடுவார், அவர் பற்றக்கூடிய கையாக நான் மாறுகிறேன். இது மிக மிகைப்பான வார்த்தையாக இருந்தாலும் அல்லாஹ்வே சொல்லுகிறார். அவர் நடக்கக்கூடிய காலாக நான் ஆகிவிடுகிறேன், அவர் பார்க்கும் கண்களாக நான் மாறுகிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உபரியான வணக்கங்களை ஒரு மனிதர் செய்கிற போதுதான் இவ்வளவு பெரிய அந்தஸ்துகளை எல்லாம் ரப்பல் ஆலமீன் வைத்திருக்கிறார். திருக்குர்ஆனில் ஒரு வரலாற்று செய்தி வருகிறது. 28வது ஜுஸுவினுடைய துவக்கத்திலேயே சூரா முஜாதிலா என்கின்ற அந்த சூரா அத்தியாயம், முஜாதிலா என்று பெயர், அதிலே ஒரு பெண்மணியினுடைய வரலாற்றை அல்லாஹ் முதல் பக்கத்திலேயே வைத்திருக்கிறார். இன்றைக்கும் தர்ஜுமாக எடுத்து பாருங்கள். எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் வ தஷ்தகி இலல்லாஹ் வல்லாஹு யஸ்மஉ தஹாவுரகுமா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பெண்ணை பற்றி இந்த வரலாற்று செய்தியை சொல்லுகிறார். ஹவுலா என்ற பெண்மணி இஸ்லாத்தினுடைய துவக்க காலத்தில் அவருடைய கணவனுக்கும் இந்த பெண்ணுக்கும் ஒரு சண்டை ஏற்பட்டு அந்த பெண்ணை நேரடியாக கணவர் தலாக்கு சொல்லாமல், அன்றைக்கு ஒரு பழக்கம் இருந்தது, நீ என் அம்மா மாதிரியும் சொல்லிடுவாங்க, நேரடியா தல்லக்கத்தையும் சொல்லாம விவாகரத்து செய்யாமல் மூடலான வார்த்தையை கொண்டு தலாக்கு விடுவது. அதாவது நீ அம்மா மாதிரி, உன் முதுகு என் அம்மா மாதிரி, உன் கை என்னுடைய அம்மா மாதிரி சொல்லக்கூடாது. அப்படி சொல்லிவிட்டால் விவாகரத்து முழுமையாக ஆகிவிடும். கணவர் சொன்னார், அந்த ஹவுலா என்ற பெண்மணி அந்த விவாகரத்தை வாங்கி கொண்டு பெருமானிடத்திலே வந்தால், வந்து முன்வைத்தார், யார சொல்லலாம், நான் வயதான பெண்மணி, சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க, இந்த நேரத்தில் நாங்கள் பிரிந்து வாழ முடியாது, அல்லாட்ட கேளுங்க. இல்லை, நிரந்தரமாக ஆறாம், இனிமேல் சேர முடியாது. கொஞ்ச காலம் போனது, அந்த பெண்மணி இரவு முழுக்க தொழுது வணங்கினாள். கொஞ்ச காலத்திற்கு பின்னால் வந்து கேட்டால் பெருமானார் அதே பதிலை சொன்னார். மூன்றாவது முறையும் அதே பதில். அந்த பெண் விடல, விடாப்படியாக இரவு தொழுகையை கடைபிடித்தால், இரவு முழுக்க அல்லாட்ட கையேந்தி கேட்டு துவா செய்தால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பெண்ணுக்கான ஆற்றல் அல்லாஹ்வினுடைய சட்டத்தையே மாற்றி அமைத்தது. அல்லாஹ்வுடைய ஆயத்து இறங்கியது. இந்த பெண் அந்த ஆணுக்கு முழுமையான ஹராம் அல்ல, வேண்டுமானால் குற்றப்பரிகாரம் வைத்துக் கொள்ளலாம், ஒரு அடிமையை உரிமை விட்டால் போதுமானது, 60 தொடர் நோன்பு வைத்தால் போதுமானது, அல்லது 60 மிஸ்கீன்களுக்கு உணவு கொடுத்தால் தாராளமாக இருவரும் சேர்ந்து வாழலாம் என்று இறைவனுடைய சட்டத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி வல்லது இரவு தொழுகைக்கு வைத்திருக்கிறான் எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நிகழ்ச்சியை சொல்லி காட்டுகிறார். அதே போல பெருமானார் தொழுது போல நாம் இன்னைக்கு தொழுக முடியாது. ஆசைப்படலாம், ஆசை வைக்கலாம் அவா, ஆனால் கொஞ்சமாவது அதில் கடைபிடிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருகிறார். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு என்கின்ற ஒரு சஹாபி, இந்த சஹாபி இரவு காலங்களில் நின்று வணங்கக்கூடியவர்கள் தான், இருந்தாலும் பெருமானாருக்கு பின்னால் நின்று ஒரு நாள் தொழுகலான்னு ஆசைப்பட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகிற போது பின்னாடி தக்பீர் கட்டிட்டாங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட நீண்ட சூறாக்களை ஓதினார்கள். சில ஹதீஸுகளில் அறிவிப்புகள் இப்படியும் வருது. சூரத்துல் பக்ரா ஓதினார்கள் 2 ஜுஸு, ஆல இம்ரான் ஓதினார்கள், சூரத்து நிசா ஓதினார்கள், 5 ஜுஸு கிட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி ருக்கு செய்தார்கள். எவ்வளவு தூரம் ஓதினார்களோ அவ்வளவு தூரம் ருக்கு, எவ்வளவு தூரம் ருக்கு செய்தார்களோ அவ்வளவு தூரம் சஜிதா.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு தக்பீர் கட்டி தொழுது கொண்டிருந்தார்கள். பெருமானார் ஓதிக்கொண்டே இருந்தார்கள். எனக்கு ஒரு கட்டத்தில் பேசாம ஒரு கெட்ட எண்ணம் கூட எனக்கு தோன்றியது. ஹபப்து பி அம்ரின் சூஇ, என்ன கெட்ட எண்ணம்? சஹாபாக்கள் கேட்டாங்க, இல்லை பெருமானாருக்கு பின்னால் தொழுதுகிட்டு இருக்கோம், இப்படி நீண்ட நீளமாக ஓதிக்கிட்டே இருக்கிறாங்களே, பேசாம அன் அஜ்லிஸ வ அதஅஹு, பேசாம தொழுகையை விட்டு ஓடிடலாமான்னு நினைச்சேன். பேசாம தொழுகையை விட்டு விட்டு உட்கார்ந்து விடலாமா என்று நினைத்தேன். அவ்வளவு தூரம் தொழுதார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் தொழுதை போல யாரும் தொழுக முடியாது. கால்கள் வீங்கி அழுகிற அளவிற்கு, கால்களில் தண்ணீர் சொட்டுகிற அளவிற்கு பெருமானார் தொழுதிருக்கிறார்கள். பெருமானாருக்கு இத்தனைக்கும் அமல் நாமாவிலே எந்த பட்டோலையிலேயும் எந்த குற்றப்பாவமும் கிடையாது. ஆயிஷா அம்மா, கதீஜா அம்மா, உம்மு சலமா அம்மையார், சௌதா அம்மா எல்லாம் கேட்டிருக்கிறார்கள், யார் ரசூலுல்லாஹ் முன்பின் பாவம் இல்லை, இல்லாமல் விட்டாலும் உங்களுக்கு பாவம் மன்னிக்கப்படுகிறது, இவ்வளவு தூரம் உங்களை வருத்தி கொண்டு நீங்கள் தொழ வேண்டுமா என்று கேட்டபோது உலக புகழ் பெற்ற வார்த்தை அஃபலா அகூனு அப்தன் ஷகூரா, நான் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியானாக ஆக வேண்டாமா என்று கேட்டார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் பாவத்திலேயே மூழ்கி கிடக்கக்கூடிய மனிதர்கள், பாவத்தை பரம்பரையாக செய்யக்கூடியவர்கள். நாம் எவ்வளவு தூரம் இறைவனை வணங்க வேண்டும், தொழ வேண்டும், அதுவும் குறிப்பாக இரவு வணக்கத்தை கையில் எடுக்க வேண்டும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டுமா இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயதில் வந்து அல்லாஹ் நபி பட்டத்தினுடைய வெளிப்படுகிற போது ஹிராவினுடைய குகையில் பல நாட்களாக தனிமையில் இருந்திருக்கிறார்கள். இருந்தும் கூட பெருமானாருக்கு வஹி வந்தது. யா அய்யுஹல் முஸம்மில், போர்வை போர்த்தி தூங்கக்கூடிய நபியே, குமில் லைல இல்லா கலீலா, இரவு நேரங்களில் கொஞ்ச நேரம் நின்று வணங்குங்கள். நிஸ்பஹு அவில் குஸ் கலீலா, பாதியோ அல்லது அதில் கொஞ்சமோ நீங்கள் வணங்கிக் கொள்ளுங்கள். அஷத்து வதுஅஹு அக்வமு தீலா, அந்த நேரத்தில் எழுந்து நின்று வணங்குவது கொஞ்சம் சிரமம்தான், இருந்தாலும் அந்த நேரத்தில் விடாப்படியாக இறைவனை பிடித்து உழுக்குங்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்விற்கு இருக பிடித்து கேட்பது போல வேற எந்த நேரமும் அமையாது என்று பெருமானாருக்கு அல்லாஹ் இறக்கி வைத்த அந்த ஆயத்திற்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பின்னால் தூங்கவே இல்லை. தன் வாழ்நாளில் 40 வயது வரைக்கும் பெருமானார் ஓய்வெடுத்துக் கொண்டார்கள். அதற்கு பின்னால் விழித்துக் கொண்டார்கள். விழித்துக் கொண்டு கதீஜா தன்னுடைய மனைவியாரிடத்தில் இந்த வார்த்தை சொன்னார்கள், இனிமேல் ஒளிந்தது, தூக்கம் ஒளிந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா போர்வை போர்த்தி தூங்குபவரே, தயவு செஞ்சு போர்வை விளக்கிருங்க, இனிமேல் தூங்க தேவையில்லை, இனிமேல் வீட்டில் முடங்கி தூங்க வேண்டாம், எழுந்து மக்களுக்கு மார்க்கத்தினுடைய பிரச்சாரத்தை முன்னிறுத்துங்கள், இனிமேல் நீங்கள் தூங்க தேவையில்லை, மக்களுக்கு மத்தியில் நீங்கள் பேச ஆரம்பிங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இனிமேல் என்னுடைய தூக்கம் ஒளிந்தது, இரவு காலங்களில் நின்று வணங்க சொல்லி என்னுடைய அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்தது என்று அன்றைக்கு பெருமானார் தொழ ஆரம்பித்தவர்கள். மௌத்து வரைக்கும் தொழுத ஒரே தொழுகை தஹஜ்ஜுத் தொழுகை. நமக்கெல்லாம் தஹஜ்ஜுத் சுன்னத்து என்றால் பெருமானாருக்கு ஃபர்ல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 6 விதமான வக்து தொழுகைகள் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. நமக்கெல்லாம் ஒழு செய்கிற போது மிஸ்வாக்கு செய்வது சுன்னத்து என்றால் பெருமானாருக்கு மிஸ்வாக்கு செய்யாமல் தொழுதால் தொழுகை கூடாது. காரணம் மிஸ்வாக்கு ஃபர்ல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வித்ரு வாஜிபு, நமக்கெல்லாம் அது வாஜிபு, பெருமானாருக்கு அது ஃபர்ல். வித்ரு வாஜிபை விட்டு விட்டால் அது குற்றமாகும் என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஃபர்ல் கடமை என்கின்ற அடிப்படையில் கொண்டு வந்த நிப்பாட்டப்பட்ட ஒரே தொழுகை இரவு வணக்க தொழுகை. எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த ரமலானுடைய மாதத்தில் உங்களுடைய எல்லா துஆக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால் நிறைய கட்டங்களில் செய்யப்படக்கூடிய துஆக்கள் இருந்தாலும் ரமலானுடைய காலங்களில் 30க்கும் மேற்பட்ட துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நேரங்களில் கிட்டத்தட்ட 10, 3இல் 1 பகுதி, 30இல் 10 இடங்களில் உங்களுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய வாய்ப்பு ரமலானில் கணிந்து வருகிறது. ரமலான் பிறை பார்க்கப்படுகிற போது துஆ ஏற்றுக்கொள்ளப்படும், சஹர் நேரத்தில் துஆ ஏற்றுக்கொள்ளப்படும், இஃப்தார் நேரத்தில் துஆ ஒப்புக்கொள்ளப்படும், நோன்பாளியினுடைய வாடை, அந்த வாடையோடு செய்யக்கூடிய துஆ ஒப்புக்கொள்ளப்படும், அவர் தூங்கக்கூடிய தூக்கம் இபாதத், அதில் துஆ செய்தால் ஒப்புக்கொள்ளப்படும், லைலத்துல் கத்ரில் ஒப்புக்கொள்ளப்படும், பிந்தி இரவில் ஒப்புக்கொள்ளப்படும், ஒற்றைப்படையான இரவில் ஒப்புக்கொள்ளப்படும் என்றெல்லாம் ஒரு ஒட்டுமொத்த துஆக்களில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு கேந்திரம் இந்த ரமலானில் அல்லாஹ்
ஜல்ல ஷானஹு தஆலா சங்கமித்து நமக்கு கொண்டு வந்து தருகிறார். எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, குறிப்பாக அந்த தஹஜ்ஜுதில் கேட்கப்படக்கூடிய துஆ அல்லாஹ் நிச்சயம் கபூல் செய்கிறார். உலகம் முழுக்க நிறைய இன்றைக்கு துஆ ஒப்புக்கொள்ளப்படவில்லையே என்று புலம்புகிறார்கள். ஆனால் அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா ஒரு வாய்ப்பை தருகிறார். இந்த நேரத்தில் கேளுங்க, நிச்சயம் கைகூடும். குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு தம்பதி என் அனுபவத்தில் சொல்லக்கூடிய செய்தி, 41 நாள் தஹஜ்ஜுத் தொழுது தஹஜ்ஜுத் வேளையில் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் இந்த துஆவை முன்வையுங்கள், இன்ஷா அல்லாஹ் தஆலா 41வது நாள் நல்ல செய்தி உங்களுக்கு காத்திருக்கும் என்று எங்களுடைய உஸ்தாதுனா அந்த தம்பதிகளுக்கு இந்த செய்தியை சொல்லி அனுப்பினார். அதற்கு பின்னால் அவர் தொழுதார். 40 நாள் அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை. 41வது நாள் 7 ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லாத நபர்களுக்கு அல்லாஹ் குழந்தையை தந்தார். மழை பொய்த்து போகிறதா, தஹஜ்ஜுத்தில் நீங்கள் துஆ செய்யுங்கள். பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமா, தஹஜ்ஜுத் தொழுது துஆ செய்யுங்கள். உங்களுடைய வியாபாரங்களில் பரக்கத்து வேண்டுமா, 40 நாள் கணக்கு வைத்துக் கொண்டு துஆ செய்யுங்கள். நிச்சயம் அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்கிறார். எனவே உங்களுடைய எல்லா நோய்களும், கிட்னியில கல்லு வந்தால் கூட அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் 40 நாட்கள் துஆ செய்து இறைவனிடத்தில் நீங்கள் கேளுங்கள். எந்த விதமான மருத்துவ உபகரணம் இல்லாமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிச்சயம் அந்த மருத்துவ தேவையை நிறைவேற்றுகிறார். எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் வாழுகிற காலமெல்லாம் தஹஜ்ஜுத்தை, இரவு வணக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். இருந்தாலும் அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா அந்த ரமலானை வழங்கி இருக்கிறார். இந்த ரமலானுடைய காலங்களில் அதன் வாய்ப்பு ரொம்பவும் நமக்கு நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா அந்த நேரத்தில் மற்ற காலங்களில் எந்திரிக்க மாட்டோம், இந்த ரமலானில் எந்திரிக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். அந்த நேரத்தில் எழுந்து வீட்டில் உள்ள பெண்கள், தாய்மார்கள் ஒரு லைட்டை போடுவாங்க, ஒரு விழிப்பு வரும். சமையல் செய்யறேன்னு சொல்லி எதையாவது ஒரு குக்கரை உருட்டுவாங்க, அண்டாவை உருட்டுவாங்க, ஒரு விழிப்பு வரும். அந்த நேரத்தில் ஒரு குழந்தை எழுந்து ஒரு சத்தம் போடும், ஒரு விழிப்பு வரும். எனவே தஹஜ்ஜுடைய வாய்ப்பு ரமலானில் அதிகமாக இருக்கிறது, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இல்லாமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாழுகிற காலமெல்லாம் இந்த இரவு வணக்கத்தை கடைபிடிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதம் வருகிறது, அதிகம் இரவு வணக்கத்தை கடைபிடிப்போம். இந்த ரமலானை சரியாக பயன்படுத்திக் கொள்வோம். இன்னமும் பல ரமலானை லைலத்துல் கத்ரை அடையக்கூடிய பாக்கியத்தை, தஹஜ்ஜுத் தொழக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் வழங்கி அருள் புரிவானாக.